ஹே ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹேண்ட் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து சின்னதாக ஒரு ஃப்ளவர்ஸ், அதாவது ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல லோட்டஸ் கூட ட்ரா பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பேசிக் ஃப்ளவர்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ஸை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் டிசைன் போட்டு முடிச்சதுமே சுற்றி ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்க பிளேஸில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் ட்ரா பண்ணி முடிச்சதுமே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான பெல்ட் பார்டர் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பார்டர், அதாவது அட்வான்ஸ் பார்டர் டிசைன் இல்லாமல் ஒரு பெல்ட் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். யூ ஷேப், வி ஷேப்பு, டபிள்யூ ஷேப், இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பார்டர் பெல்ட் டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டபுள் லேயர் ஹம்ஸ் கொடுத்து யூ ஷேப் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்டர் பெல்ட் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒனில் ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ சர்க்கிள் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சர்க்கிள்குள்ளே நான் ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ்ஜி தான் நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் கணேஷ்ஜி ட்ரா பண்ணுறதுனால ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை பேரட்டு, இல்லை பீகாக்கு, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் கணேஷ்ஜி ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் சுற்றி ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் நான் லோட்டஸ் வந்து எடுத்து லோட்டஸ் ஃபுல்லாகவே லோட்டஸ் லீவ்ஸ் அண்ட் கம்மாலாம் கொடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங்ஸ் கம்மியாக தான் இருக்கணும், டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 70% டிசைன்ஸ் இருக்கணும், 30% மட்டும்தான் ஃபில்லிங்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அழகாக இருக்கும் பார்க்க. இல்லைனா ஃபுல்லாகவே ஏதோ ஃபில் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும், டிசைன்ஸ் வந்து தெரியாது. அதாவது நீங்கள் இப்போ பேப்பரில் போடுறப்போ ஓகே, ஒருத்தரோட ஹேண்டில் போடுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் தான் தெரியும், டிசைன்ஸே தெரியாது. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே மெஸ் ஆயிரும். உங்கள் ரொம்ப லிக்விடாக இருந்தால் சுத்தமாகவே வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, டிசைன்ஸ் எல்லாம் உள்ளே ஃபுல்லாகவே மெஸ் ஆயிரும். இதில் நான் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து லோட்டஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேசிக் ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். மேலே போட்டிருக்க ஸ்டார்ட் அப் டிசைன் ஃப்ளவர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே டபுள்லேயே ஷார்ட் டர்ம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாம் பிளேஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் பாம் பிளேஸ் வர்றப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ள என்ன ட்ரா பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான எலிஃபெண்ட்டும் ட்ரா பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் எலிஃபெண்ட் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கு அந்த மாதிரியான எலிஃபெண்ட் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். யூ ஷேப்லாம் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எலிஃபெண்ட் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். வீக்காக் ட்ரா பண்ணிக்கலாம், லோட்டஸ் ட்ரா பண்ணி கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக மண்டலா டிசைன் மாரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ சென்டரில் எலிஃபெண்ட் போடுறேன், அவ்வளோதான். சுற்றி வந்து ஸ்பைரல் ஹம்ஸ் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, தென் வந்து ஒரு டபுள் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேசிக்கான ஒரு கிரிட் டிசைன் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஃபில்லிங் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ என்ன டிசைனுங்கிறது நீங்களும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஃபில்லிங் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த யூ ஷேப் வந்து ஆப்போசிட் சைடில் டேரக்ஷனில் கட் பண்ணி சின்ன சின்ன லைன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் இருக்க போதும். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைனில் வந்து லீவ்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 3 லைன்ஸ் போட்டு லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தொப்பியை நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டாட்ஸ் வச்சோ இல்லை லீவ்ஸ் வச்சு கூட இல்லை வைன்ஸ் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த மாதிரியான நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.